Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा राम 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 बोला पुंडलीक वरदा जानकी कांतस्मरणं सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनं नमः पार्वती पतये पंढरीनाथ महाराज की जय सद्गुरु महाराज की सद्गुरु ज्ञानानंद मूर्ति की स्वामी हरिदास गिरि महाराज की प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की सद्गुरु विठ्ठलदास महाराज की समस्त संत मंडली की आंजनेय मूर्ति की श्री कृष्ण गोविंद हरे मुरारे श्री कृष्ण गोविंद हरे मुरारे श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेवा हे नाथ नारायण वासुदेवा
श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेवा जिह्वे पिबस्व अमृतमेतदेवा जिह्वे पिबस्व अमृतमेतदेवा गोविंद दामोदर माधवेति गोविंद दामोदर माधवेति विक्रेतु कामा किल गोपकन्या मुरारी मुरारी पादार्पित मुरारी पादार्पित चित्तवृत्तिः दध्याधिकं मोहवशात् दध्याधिकं मोहवशात् मोचत् गोविंद दामोदर माधवेति गोविंद दामोदर माधवेति गोविंद दामोदर माधवेति जिह्वे रसज्ञे मधुरप्रिया त्वं सत्यं हितं त्वां सत्यं हितं त्वां परमं वदामि आवर्णयेथाः मधुराक्षराणि आवर्णयेथाः मधुराक्षराणि गोविंद दामोदर माधवेति गोविंद दामोदर माधवेति गोविंद दामोदर माधवेति லீலா சுகர்னு ஒரு பெரிய ஒரு மகாத்மா நம்மளுடைய தட்சிண பாரதம், அதாவது இன்னைக்கு வந்து அகண்ட பாரதமாக அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கேரளாவாக பிரிஞ்சு அப்பேற்பட்ட அந்த தட்சிண பாரதத்தில் கேரளாவை சேர்ந்தவர் தான் வந்து இந்த பில்வமங்கலம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகாத்மா. அவருக்கு என்ன அவருடைய பக்தி அப்பேற்பட்ட என்ன ஒரு பக்தி, அவரை பற்றி என்ன விசேஷமாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸ்ரீமத் பாகவதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீமத் பாகவதத்தில் 7 நாட்கள் தான் வந்து சுகாச்சாரியால் பரீட்சைத்துக்கு வந்து பாகவதத்தை பிரவச்சனம் பண்ணார். ஆனால் சுகாச்சாரியாலுக்கு என்ன ஆசைன்னா கிருஷ்ணர் வந்து பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து என்னென்ன லீலைகள்லாம் பண்ணாரோ எல்லா லீலைகளையுமே வர்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். அவருக்கு இருந்த கால அவகாசங்கிறது 7 நாட்கள் தான். அந்த 7 நாட்களில் அவரால் வந்து முழுமையாக வந்து கிருஷ்ணனை அனுபவிக்க முடியாமல் இருந்தது. அதற்காக அந்த சுகாச்சாரியாலே லீலா சுகராக அவதாரம் பண்ணி பில்வமங்கலம்னு இப்போ சொன்னேனே அவர் தான் வந்து லீலா சுகர்னு சொல்லுவோம். அவர் என்ன பண்ணார்னா ஒரு 360 ஸ்லோகமாக கிருஷ்ண கர்ணாமிர்தம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு கிரந்தத்தை பண்ணார். அந்த கிரந்தத்தில் அவர் என்ன சொல்லுவார்னா கிருஷ்ணனுடைய
ஜனனத்திலேருந்து ஆரம்பித்து ருக்மிணி கல்யாண பர்யந்தம் எல்லா லீலைகளையுமே வர்ணிச்சிருக்கார். சுகாச்சாரியால் எதெல்லாம் விட்டாரோ, விட்டு போனதோ சுகாச்சாரியால்கிட்ட, அதை முழுக்க இந்த லீலா சுகர் வர்ணிச்சார். ஒரு ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பிறந்தாருன்னு இருக்கும், இன்னொரு ஸ்லோகம் கோபிகா கீதமாக இருக்கும். அவருடைய மனோபாவம், அவருடைய பாவனை அவருடைய பாவம் எந்த நிலையில் இருக்கோ அதை அப்படியே ஸ்லோகமாக வர்ணிச்சிடுவார். இது மாதிரி 360 ஸ்லோகம் இப்படியே பண்ணியிருக்கார். அதில் ஒரு அருமையான ஸ்லோகம் இப்போ சொன்னேனே, அந்த ஸ்லோகம் தான் வந்து இதை கிருஷ்ணனை பற்றி வர்ணிக்காமல் நம்மளுக்காக பண்ண ஸ்லோகம் தான். நம்மளுக்கு என்ன உபதேசம் பண்ணுறார் அவர்னா, ஜிஹ்வே ரசக்ஞே மதுர பிரியாத்வம். அவர் தன்னுடைய வாக்கு பார்த்தே சொல்லிக்கலார், ஹே ரசக்ஞே. ரசக்ஞேனா வந்து ரொம்ப டேஸ்ட்டை மாத்திரம்தான் நம்மளுடைய நாக்கு வந்து ஏற்றிருக்கும். காஃபியில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை கம்மியாக இருந்தால் குடிக்க முடியுதா? குடிக்க முடியாது. காரம் ஜாஸ்தியாக இருந்தால் சாப்பிட முடியல, உப்பு கம்மியாக இருந்தால் சாப்பிட முடியல, உப்பு ஜாஸ்தியாக போயிருந்தாலும் சாப்பிட முடியல. இது முழுக்க இந்த நாக்கை தாண்டி எடுத்துனா உள்ள இந்த தொண்டைக்கு போனால் அது காரம்னு தெரிய போகிறதா, ஸ்வீட்டுன்னு தெரிய போகிறதா, துவர்ப்புன்னு தெரிய போகிறதா, உப்புன்னு தெரிய போகிறதா? இதை முழுக்க ரிஜெக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த 4 விரக்கடை நாக்கு தான். ரசக்ஞே, ஒரு டேஸ்ட்டை மாத்திரம் உனக்கு தெரியுது. ஜிஹ்வே ரசக்ஞே மதுர பிரியாத்வம். எது டேஸ்ட்டாக இருக்கோ அது மாத்திரம்தான் உன்னுடைய நாக்குக்கு பிடிக்கிறது. இப்பேற்பட்ட உனக்கு எது தெரியுமா உண்மையான டேஸ்ட்டு? ஜிஹ்வே ரசக்ஞே மதுர பிரியாத்வம். உனக்கு நான் சொல்கிறேன், உனக்கு வந்து ஒரு சத்தியத்தை, இப்போ ஒரு சத்தியத்தை சொல்ல போகிறேன். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். சத்தியம் மாத்திரம் இல்லைப்பா, உன்னுடைய நாக்குக்கு இதுதான் ஹிதமும் சரி, உனக்கு நல்லதும் இதுதான். ஒரு சாப்பிட்றதுக்காக மாத்திரமா இந்த தேகம், இந்த வாக்கோ நாக்கோ, நம்ம ஒரு ஒழுங்காக சாப்பிட முடியாமல் வந்து ஒழுங்காக கடிக்கலை அப்படின்னா நாக்கு திருப்பி பல்லுக்கிட்டத்தை திருப்பி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடும். திருப்பி ஒழுங்காக மையை புடச்சி திருப்பி அனுப்பும்போம். அது மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கியே. உனக்கு சத்தியத்தை சொல்கிறேன், ஹிதத்தை சொல்கிறேன். எது தெரியுமா உண்மையான சத்தியம்? உன்னுடைய வாக்கில் எப்பொழுதும் பகவன் நாமா இருந்துட்டே இருக்கணும். அதுதான் சத்தியமான ஒரு உண்மை. அதுதான் ஹிதமும் கூட உனக்கு. சில பேர் சாப்பிட்டுன்னு இருக்கிறதே வந்து நாக்கை கடிச்சுருவா. அது வந்து உடனே எல்லாம் சொல்லுவா, யாரோ ஊரார் திட்டுறான் போல இருக்கு. ஊரார் திட்டல, அந்த 32 பல்லும் தான் திட்டுறது. உனக்காக நான் கடிச்சு என்னோட எண்ணாமலே போயிடுத்தேடா, பகவன் நாம உன்னுடைய வாக்கில் வரமாட்டேங்கிறதேன்னு அந்த பல்லு தான் கோபத்தில் கடிக்கிறது, பகவன் நாம சொல்ல மாட்டேங்கிறமேன்னு. அதனால் இதுதான் உண்மையான ஒரு விஷயம், சத்தியமான உனக்கு ஹிதமும் இதுதான்ப்பா. அதனால் நீ வந்து எப்போ வந்து கோவிந்த தாமோதர மாதவா அப்படின்னு பகவன் நாமத்தை சொல்கிறையோ அப்போ தான் உண்மையான ருச்சி உன்னுடைய நாக்குக்கு தெரியும். சாப்பிட்றதுனாலையோ, காஃபி குடிக்கிறதுனாலையோ, ஜூஸ் குடிக்கிறதுனாலையோ, தோசை சாப்பிட்றது, இட்லி சாப்பிட்றதுலாம் டேஸ்ட்டு கிடையாதுப்பா, பகவன் நாமத்தை சொல்கிறது தான் டேஸ்ட்டு அப்படின்னு இந்த ஸ்லோகம் வந்து அவர் தன்னுடைய வாக்குக்கே சொல்லிக்கிற மாதிரி நம்மளுக்கு உபதேசம் பண்ணுறார். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நம்மளுக்கு வந்து, ஒரு மாதத்தில் ஒரு சண்டேவிலையும் குருநாதருடைய ஆக்ஞைப்படி வந்து மெட்ராஸில் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வருஷ காலங்கள் பூர்த்தியாகி இது 2வது வருஷம் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். போன வருஷம் வந்து குரோம்பேட்டில் ஆரம்பித்தோம், 2023 குரோம்பேட்டில் ஆரம்பித்து 24 குரோம்பேட்டில் ஆரம்பித்தோம். இப்போ இந்த வருஷம் முடிஞ்சது. அடுத்த வருஷம் என்ன பண்ணலான்னு கேட்குறதவே வந்து இதை அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் வந்து இந்த வருஷம் ஆரம்பம் வந்து நம்மளுடைய நங்கநல்லூரில், இந்த நங்கநல்லூர் வந்து பஜனைக்கும் புதுசு கிடையாது, எங்கள் குடும்பத்துக்கும் புதுசு கிடையாது. என்னுடைய அம்மாவும் சித்தியும் வந்து குழந்தையாக இருக்கிறதே இந்த ஹாலில் பாடியிருக்கா. அதனால் வந்து 2-3 ஜென்ரேஷனாக எங்களுக்கு சம்பந்தம் உள்ள ஒரு மேடை தான் இது. எங்கள் தாத்தா இங்கே பிரவச்சனம் பண்ணியிருக்கார், கொள்ளு தாத்தா பண்ணியிருக்கார். அதனால் வந்து ஒரு பெரிய பாக்கியம் எனக்கும் சரி உங்களுக்கும். அதனால் வந்து எல்லாருமா சேர்ந்துட்டு இப்போ மேலே கோவிந்த தாமோதர மாதவேதிங்கிற நாமாவளி தான் பாட போகிறேன். நம்ம 2 பேர் மாத்திரம் பாடுவோம். கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்த தாமோதர மாதவேதி. அதாவது மேலே போக 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 பஜனை விறுவிறுன்னு இருக்கும்.
நம்ம ஒரு யோகா பண்ணுறதா இருந்தாலும் சரி, எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, முதல்ல நம்மளுடைய உடம்புக்கு முதல்ல ஒரு வார்ம் அப்னு சொல்லுவேன். சின்ன 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 ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணால் தான் வந்து பெரிய ஒரு எக்ஸசைஸை நம்மளுடைய உடம்பு தாங்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இப்போ மேலே பாட போகிற அந்த 5 நிமிஷம் நாமாவளி வந்து ஒரு வார்ம் அப் நாமாவளி தான். அதனால் எல்லாரும் வந்து கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை திறந்துட்டு இருந்தால் தானே பக்கத்தில் இருக்கிறவா நாளைக்கு திருப்பி வாழை பார்க்கணுமே வாக்கிங் போகிறது, அவள் வந்து திருப்பி என்ன கண்ணை மூடிட்டு பயங்கரமாக இருக்கே நாமாவளி, போக போக கோவிந்தபுரத்துலேயே சேர்ந்துருவேல் போல இருக்கேன்னு அப்படி கிண்டல் பண்ணுவான்னு அப்படி நினைக்கிறது எதனால நினைக்கிறோம்? கண்ணை திறந்துக்கிறதுனால தான். கண்ணை மூடின்றது நம்மளுடைய மனசு முதல்ல கண்ணை முடிக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்னா வந்து முதல்ல மனசு அலப்பாய தான் பாயும். அப்போ என்ன பண்ணணும்னா வந்து அதுக்கு முதல்ல ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும். அதற்கு தான் வந்து இந்த தாளம் போடுறதுங்கிறது. இந்த தாளம் போடுறதுனால வந்து என்ன ஆகும்னா வந்து மனசு முதல்ல ஒருநிலைப்படும். அப்படி படுறது இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு நாமாவையும் அனுபவிக்கிறதே. கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுன்னு ஒரு பெரிய மகாத்மா, அவர் என்ன சொன்னார், நீ பஜனை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நீ எந்த பகவானை குறித்து பஜனை பண்ண போறியோ அவரை கண்ணை மூடின்னு தியானம் பண்ணி அவருடைய நாமாவை மாத்திரம் சொல்லு. அப்படி சொன்னாதான் மேலே நீ பண்ண போகிற அந்த 2 மணி நேரம் பஜனையும் முழுமையாக நீ அனுபவிக்க ஆரம்பிப்ப. அப்போ தான் உனக்கு புரியும்னு மகாபிரபுன்னு ஒரு பெரிய மகாத்மா, அவர் சொன்னது மாத்திரம் இல்லை, ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு இருந்தார் அவர் அந்த மகாத்மாவும் அதையும் சொல்கிறார். கண்ணை மூடின்னு ஒரு 5 நிமிஷம் முதல்ல பகவானை நினைங்கோ, பகவானை நாமாவளியை பாடுங்க. நாமாவளி பாட 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 தான் வந்து மேலே பாட போட ஒரு அப்பேற்பட்ட ரசத்தை நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து அது ஃபீல் ஆகணும். அப்படிங்கிறது ஒரு பஜனைங்கிறது வந்து முதல்ல ஒரு ஃபீலிங் தான். அந்த ஃபீலிங்குள்ளே நீங்களும் வரணும், நானும் வரணும்னா முதல்ல நம்மளுடைய 2 பேருடைய சோலும் கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆனால் மாத்திரம்தான் வந்து நான் வந்து என்னால் முழுமையாக உள்ளே போய் பாடவும் முடியும். நீங்கள் வந்து இருக்க போகிற அந்த 2 மணி நேரம் உங்களாலையும் அனுபவிக்க முடியும். அதனால் கண்ணை மூடிப்போம். இந்த நாமாவளி நம்ம 2 பேர் மாத்திரம் பாடுவோம். கோவிந்த தாமோதர மாதவேதி. எல்லாரும் கண்ணை மூடின்ட்டு தாளம் போட மறந்துட்டு கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்த தாமோதர மாதவேதி. अग्रे कुरूणामथ पाण्डवानां दुःशासनेनावृतवस्त्रकेशा कृष्णा तदाक्रोशत् अनन्यनाथा शङ्खचक्रगदापाणि द्वारकानिलयाच्युता गोविन्द गोविन्द पुण्डरीकाक्ष रक्ष मां शरणागतौ गोविन्द पुण्डरीकाक्ष रक्ष मां शरणागतौ गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति श्री कृष्ण गोविंद हरे मुरारे श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव जिह्वे
पिबस्व अमृतुये तदेव गोविंद दामोदर माधवेति गोविंद दामोदर माधवेति बोल वृंदावन विहारी लाल की विघ्न विनायक मूर्ति की हर हर नमः पार्वती पतये வெற்றிவேல் முருகனுக்கு त्रिविध तापसी हारक है गुरु पाय त्रिविध तापसी हारक है गुरु पाय त्रिविध तापसी हारक है गुरु पाय तापसी हारक है गुरु पाय भव दोषी तारक है गुरु पाय स्वात्म सुखाचे बीज हो हे गुरु पाय स्वात्म सुखाचे बीज हो हे गुरु पाय ज्ञानाचे निज गुज हो हे गुरु पाय लाविती है गुरु पाय भक्ति पदासी लाविती है गुरु पाय नयनी रघुवीर दाविती है गुरु पाय रामदासाचे जीवन रामदासाचे जीवन रामदासाचे जीवन ओ रामदासाचे जीवन हे गुरु पाय रामदासाचे जीवन हे गुरु पाय सकल जीवाचे पावन हे गुरु पाय
गुरु महाराज गुरु जय जय पर ब्रह्म सद्गुरु 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 जय गुरु महाराज गुरु जय जय पर ब्रह्म सद्गुरु गुरु महाराज गुरु जय जय पर ब्रह्म सद्गुरु गुरु महाराज गुरु जय जय पर ब्रह्म सद्गुरु जय गुरु महाराज गुरु जय जय पर ब्रह्म सद्गुरु जय गुरु महाराज गुरु जय जय पर ब्रह्म सद्गुरु जय गुरु महाराज गुरु जय जय पर ब्रह्म सद्गुरु जय गुरु महाराज गुरु जय जय पर ब्रह्म सद्गुरु जय सद्गुरु महाराज की समस्त संत मंडली की दीन दयालो दीन दयालो दीन दया पर देव दयालो दीन दयालो दीन दयालो दीन दया पर देव दयालो तू माझा यजमान रामा तू माझा यजमान रामा तू माझा यजमान रामा तू माझा यजमान रामा तू माझा जननी जठरी जननी जठरी रक्षियेले मझ जननी जननी जठरी रक्षियेले मझ पोषुणी पंचही प्राण राम पोषुणी पंचही प्राण रामा तू माझा यजमान रामा तू माझा यजमान रामा तू माझा दीन दयालो दीन दयालो दीन दया पर देव दयालो दीन दयालो दीन दयालो दीन दया पर देव दयालो दीन दयालो दीन दयालो दीन दया पर देव दयालो बाहेर निघता
माते तेम सनी बागेरे पय केले निर्माण रामा पय केले निर्माण रामा तू माझा यजमान रामा तू माझा यजमान रामा तू माझा दीन दयालो दीन दयालो दीन दया पर देव दयालो दीन दयालो दीन दयालो दीन दया पर देव दयालो आशा नाही इतर जनाची वाहतो तुझी आन कामा आशा आशा नाही तर जनाची वाहत तुझ्यान रामा आशा नाही राची वाहतो तुझ्यान रामा तू माझा यजमान रामा तू माझा मध्वमुनीश्वर स्वामी रमापति धरी माझा अभिमान रामा धरी माझा अभिमान रामा तू माझा यजमान रामा दीन दयालो दीन दयालो दीन दया पर देव दयालो दीन दयालो दीन दयालो दीन दया पर देव दयालो दीन दयालो दीन दयालो दीन दया पर देव दयालो कनकांबर घनश्याम दयालो सलकादि योगी विनुत दयालो कनकांबर घनश्याम दयालो सलकादि योगी विनुत दयालो नारद मुनिवर नाथ दयालो नीरद नेत्र निष्काम दयालो नारद मुनिवर नाथ दयालो नीरद नेत्र निष्काम दयालो परम भद्र गिरिवास दयालो पालित श्री रामदास दयालो दीन दयालो दीन दयालो दीन दया पर देव दयालो तू माझा यजमान रामा 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 तू माझा यजमान राजा रामचंद्र भगवान की
गोविंद हरि हरि गोपाल हरि हरि राधा रमण हरि 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 गोविंद हरि हरि गोपाल हरि हरि राधा रमण हरि 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 गोविंद हरि हरि गोपाल हरि हरि राधा रमण हरि 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 बोलो हरि बोलो बाई हरि न बोले बात तो राम दुहाई हरि बोलो हरि बोलो बाई हरि न बोले बात तो राम दुहाई गोविंद हरि हरि गोपाल हरि हरि राधा रमण हरि 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 गोविंद हरि हरि गोपाल हरि राधा रमण हरि हरि न देश काल नियमः शौचा शौच विनिर्मयः परम சங்கீர்த்தனாதேவ ராமநாமேதி முச்சியதே அப்படின்னு ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம். நதேச கால நியமஹ, அதாவது இந்தியாவில் மாத்திரம்தான் சொல்லணும், இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் சொல்லணும், தமிழ்நாட்டிலையும் வந்து மெட்ராஸ்லலாம் சிட்டிஸ்லலாம் சொல்லக்கூடாது, கிராமாந்தரத்தில் மாத்திரம்தான் சொல்லணும் அப்படின்னு எந்த விதமான ஒரு கால நியமமும் கிடையாது, தேச நியமமும் கிடையாது. நதேச கால நியமஹ, எந்த இடத்துல வேணாலும் உட்காந்துட்டு சொல்லலாம், எத்தனை மணிக்கு வேணாலும் எழுந்து உட்காந்துட்டு சொல்லலாம். நாம கீதா உட்டா உட்டின்னு துகாராம் மகாராஜனுடைய அபங்கம். நீ படுக்கையில் படுத்துட்டு இருக்கியா, பகவன் நாம சொல்லு. அதாவது கர்மாவை விட்டுட்டு பகவன் நாம, கர்மாவை விட பகவன் நாம ரொம்ப உத்கிருஷ்டம் அப்படின்னு எல்லா பாகவதாலும் எல்லா மகான்களும் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி மகான்கள்லாம் சொல்லவே மாட்டான். நீ ஒன்னால் வந்து எந்த கர்மாவையும் ஒழுங்காக அனுஷ்டானம் பண்ண முடியல, ஒரு ஆச்சமணியம் கூட நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியல. அப்படி இருக்கிறது உன்னை காப்பாற்றுறது பகவன் நாமம் மாத்திரம்தான்டா. நீ பகவன் நாமத்தை சொல்ல 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 இந்த கர்மானுஷ்டானத்தில் உனக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும், ஸ்ரத்த வந்துடும், பக்தி வந்துடும். அப்படி வந்து இந்த நாமத்துக்கு கர்மானுஷ்டானம் பண்ணணும்னா அந்த காலத்தில் தான் பண்ணியாகணும். நாம எப்போ சொல்லலாம்னா நாம கேதா உட்டா உட்டி. நீ படுக்கையில் படுத்துட்டு இருக்கனா படுக்கையில் படுத்துட்டே சொல்லு. நீ ஏந்துக்கிறதே வந்து கையை முறிச்சுன்னு காலை முடிச்சுன்னு ஏந்துக்கிற மோனும். டெய்லியும் காலத்தால் எழுந்துக்கிட்டே இடுப்பை வலிக்கிறது, முட்டியை வலிக்கிறது, காலை இழுக்கிறது, யாராவது ஒருத்தர் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டா சௌரியமாக இருக்கணும்னு தோன்றுறது. அப்போ அந்த வழியில் அப்பான்னு சொல்லிட்டு தானே எழுந்துக்கிறோம். அதற்கு பதிலாக வந்து கிருஷ்ணான்னு சொல்லிட்டு எழுந்துறேன். அப்படி கிருஷ்ணாங்கிற நாமத்தை நீ சொல்லிட்டேன்னா கிருஷ்ணா எந்தரே சகல கஷ்டவு பரிகார, இது வந்து ஆந்தரிகமான ஒரு ப்ராப்ளத்தையும் உனக்கு சரி பண்ணிடும், பாக்கியமாக உள்ள ப்ராப்ளத்தையும் சொல்லிடும். எல்லா விதமான ஒரு பரிகாரமும் இந்த கிருஷ்ணாங்கிற நாமம் தாண்டா. கிருஷ்ணா எந்தரே சகல கஷ்டவு பரிகார், எல்லா கஷ்டத்துக்கும் ஒரே ஒரு பரிகாரம் உனக்கு கிருஷ்ணான்னு சொல்கிறது மாத்திரம்தான். கிருஷ்ணாங்கிறது எப்பெல்லாம் சொல்ல முடியும்? மலகிது மொய் மொரிது ஏலுதலம்மே. நீ வந்து படுக்கையில் படுத்திருக்கோ, குளிக்கிறதே வந்து பகவன் நாமம் சொல்லிகிட்டே குளி, காஃபி சாப்பிட்றதே பகவன் நாமத்தை சொல்லிகிட்டே சாப்பிடு. அப்படி தானே இருந்தா ஒன்றும் வெற்றலை தின்னும் பருகும் நீர்னு மகான்கள் முழுக்க நம்ம சாப்பிட்ற ஒரு விஷயத்தையும் கண்ணா உன்னுடைய நினைப்பு தானே வருது அப்படின்னு எல்லா மகான்களும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு கால நியமமும் கிடையாது, தேச நியமமும் கிடையாது. நதேச கால நியமஹ சௌச்சா சௌச்ச விநிர்ணயா. அதற்கு மேலே ஒரு படி போய் நம்மளுக்கு ஏதாவது ஒரு தீட்டு வந்துடுத்துனா தீட்டில் பகவன் நாம சொல்லலாமா? அதற்கு ஒரே ஒரு பிரமாணம் வந்து போதேந்திர சுவாமிகள் மாத்திரம்தான். நீ பேஷா பகவன் நாமம் சொல்லு, பஜனை பண்ணு அப்படின்னு சொன்னது போதேந்திரால் மாத்திரம்தான். ஏன்னா பகவன் நாமங்கிறது வந்து இப்போ நம்ம மைக்குன்னு சொல்லிட்டோம்னா அந்த மைக்கு வந்து எச்சலாக போயிடுறது, ஹார்மோனியம்னு சொல்லிட்டா ஹார்மோனியம் எச்சலாடுது. ஒருத்தர் பேரை நான் சொல்கிறேன்னா அவர் எச்சலாகிறார். இது மாதிரி எந்த விதமான ஒரு எச்சல் படாத ஒரு வஸ்து இந்த லோகத்தில் உண்டுன்னா அது பகவன் நாமம் மாத்திரமே, பகவான் மாத்திரமே அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு பாகவதர் சொல்லிவிடலை. நாம சித்தாந்தம் பண்ணி கர்மானுஷ்டானம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பலத்தை கொடுக்குமோ அதே அளவுக்கு பலத்தை வந்து பகவன் நாமம் கொடுத்துரும்னு நாம சித்தாந்தம் பண்ண போதேந்திர சுவாமிகள் நம்மளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். சௌச்சா சௌச்ச விநிர்ணயா. ஒரு தீட்டு இருந்தாலும் சொல்லலாம்,
ஒரு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பக்கத்தில் மடியாக தான் நம்ம மடியாக போகலாம், நம்ம பக்கத்தில் இருக்கிற மடியாக இருக்காளா அப்படின்னா அது நம்மளுக்கு தெரியாது. அந்த சமயத்தில் பகவன் நாமம் சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லு. பரம் சங்கீர்த்தனா தேவ அப்படி நம்ம பகவன் நாமத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ராமராமேதி முச்சியதே. நம்மளுக்கு இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய பாபம், இதற்கு முன்னாடி நம்ம பண்ண பாபத்தினால தானே கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இப்போ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த கஷ்டத்துக்கு காரணம் என்னென்னா முதல்ல நம்ம பண்ண பாபம். இப்போ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அந்த ஒரு வாசனா சக்தியினால் திருப்பி அதே பாவத்தை பண்ணிகிட்டே தான் இருப்போம். இப்போ பண்ணக்கூடிய பாபம், முதல்ல பண்ண பாபம், இதற்கு மேலே பண்ண போகிற ஃப்யூச்சரில் பண்ண போகிற பாபம், இந்த 3 பாபத்தையும் பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் 3த்தையும் சரி பண்ணுறது தான் பகவன் நாமம்டா. பரம் ராமராமேதி முச்சியதே. எப்போ தன்னுடைய வாக்கில் பகவன் நாமம் வந்துடுத்தோ இந்த திரிகாலத்திலையும் பண்ண பாபமும் நாசமாயிடுறது அப்படின்னு போதேந்திர சுவாமிகள் பகவன் நாம சித்தாந்தத்தில் பண்ண ஒரு அருமையான ஸ்லோகம். அதனால் இப்போ மேலே பாட போகிற பாட்டை சின்ன நாமாவளி தான். கோவிந்த ஹரிஹரி கோபால ஹரிஹரி ராதாரமண ஹரி ஹரி ஹரி. அதனால் நம்ம 2 பேர் மாத்திரம், பின்னாடி இருக்கிறவாள்லாம் பாட மாட்டா. நான் பாடுறேன், நீங்கள் வாங்கி பாடுங்க, இல்லாட்டி நீங்கள் பாடுங்க, நான் வாங்கி பாடுறேன். கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி ராதாரமண ஹரி ஹரி ஹரி. கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி ராதாரமண ஹரி ஹரி ஹரி. ரொம்ப அருமையாக பாடுறேன். இந்த அழகுக்கு கோபிகா கீதத்தில் ஜெயதி தேதிகம் ஜன்மனா விரஜா ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரகி இப்படி தான் மூலத்தில் இருக்குது. ஆனால் நம்மளுடைய பஜன சம்பிரதாயத்தில் ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனா விரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரகின்னு ஒரு கிருஷ்ணநாமத்தை சேர்த்து தான் சொல்லுவோம். எதனாலனா இந்த கோபிகா கீதம்ங்கிறது ஒரு சொர்ண, ஒரு தங்கமான ஒரு வஸ்து. இந்த தங்கத்துக்கு எப்படி ஒரு சக்தி வரும்? அந்த தங்கத்தில் ஒரே ஒரு வைரத்தை பதிச்சுட்டோன்னா அந்த தங்கத்தினுடைய விலையே நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியாது. இந்த கோபிகா கீதம்ங்கிறது ஒரு சொர்ணம் மாதிரி. அந்த சொர்ணத்தில் ஒரு கிருஷ்ணநாமத்தை வச்சுட்டோன்னா, ஒரு ரத்னத்தை வச்சுட்டோன்னா அதுக்கு நம்மளால் விலையே சொல்ல முடியாது. அப்படிங்கிற மாதிரி கோபிகா கீதத்தினுடைய பீடிக்கையும் அதனுடைய மகாத்மியமும் சொல்கிறது. எதற்காக இப்போ சொல்கிறேன்னா ரொம்ப அருமையாக பாடுறேன், தங்கமாக பாடுறேன். இதில் ஒரே ஒரு வைரத்தை வைக்கிற மாதிரி கையில் தாளம் போடணும், ஒரு ரிதத்தோடு பண்ணுங்க. அப்படி பண்ணாதான் முதல்லையே நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய மனசு அடங்கி அடுத்து நீங்கள் ஏந்திருக்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல ஒரு ஊக்கமாக இருக்கிறது இந்த கைத்தாளம் போடுறது தான். முன்னாடி இருக்கிறவா மாத்திரம்தான் சத்தம் கேட்குறது. கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி ராதாரமண ஹரி ஹரி ஹரி. கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி ராதாரமண ஹரி ஹரி ஹரி. கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி ராதாரமண ஹரி ஹரி ஹரி. இப்போ இந்த மிருதங்கத்தோட சேர்ந்து பாடுவோம். கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி ராதாரமண ஹரி ஹரி ஹரி. கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி ராதாரமண ஹரி ஹரி ஹரி. 3 தடவை சொல்லுங்க. हरि बोलो हरि बोलो हरि बोलो भाई, हरे न बोले बात तो राम दुहाई. हरि बोलो हरि बोलो हरि बोलो भाई, हरे न बोले बात तो राम दुहाई. गोविंद हरि हरि गोपाल. नूर
काहेक पढ़ता शिन शिन गीता, हरि नाम लिया सो सब कुछ होता। काहेक पढ़ता शिन शिन गीता, हरि नाम लिया सो सब कुछ होता। गोविंद हरि हरि गोपाल। कहत कबीरा हरि गुण गाना, गावत नाचत वैकुंठ जाना। कहत कबीरा हरि गुण गाना, गावत नाचत वैकुंठ जाना। गोविंद हरि हरि गोपाल हरि हरि, राधा रमण हरि हरि हरि। गोविंद हरि हरि गोपाल हरि हरि, राधा रमण हरि हरि हरि। गोविंद हरि हरि गोपाल हरि हरि, राधा रमण हरि हरि हरि। गोविंद हरि हरि गोपाल हरि हरि, राधा रमण हरि हरि हरि। गोविंद हरि हरि गोपाल हरि हरि, राधा रमण हरि हरि हरि। गोविंद हरि हरि गोपाल हरि हरि, राधा रमण हरि हरि हरि। गोविंद हरि हरि गोपाल हरि हरि, राधा रमण हरि हरि हरि। गोपालासी खेलती, गोपालासी खेलती, आनंद डोलती। कृष्ण अमुचा सांगाती, डो 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 गोपाल कृष्ण। ओ डो 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 गोपाल कृष्ण। राधा कृष्ण राधा कृष्ण, हरे राधा कृष्ण हरे राधा कृष्ण, हरे राधा कृष्ण हरे राधा कृष्ण। कान्होपाजी संगति, कान्होपाजी संगति। ब्रह्मादि के इच्छति, धन्य आम्हा मनविति। ओ धन्य आम्हा मनविति। ओ ल ल ल ल ल ल ल ल गोपाल कृष्ण। राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण, हरे राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण, हरे राधा कृष्ण हरे राधा कृष्ण, हरे राधा कृष्ण हरे राधा कृष्ण, हरे राधा कृष्ण। बोलो राधा कृष्ण हरे राधा कृष्ण, हरे राधा कृष्ण। कृष्ण प्रति गोपाल, कृष्ण प्रति गोपाल। म्हणताती सकल, अकलशी नाकल, अकलशी नाकल। ओ थ थ थ थ थ थ थ थ गोपाल कृष्ण। ओ थ थ थ थ थ थ थ थ गोपाल कृष्ण।
राधा कृष्ण राधा कृष्ण हरे राधा कृष्ण बोलो राधा कृष्ण हरे राधा कृष्ण बोलो राधा कृष्ण हरे राधा कृष्ण बोलो राधा कृष्ण हरे राधा कृष्ण हरे राधा कृष्ण मामा मारू गेलासी मामा मारू गेलासी आपडिले गजासी मल्ल युद्ध सललासी मल्ल युद्ध सललासी हो तू 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 गोपाल कृष्ण ओ तू 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 गोपाल कृष्ण हरे राधा कृष्ण बोलो राधा कृष्ण हरे राधा कृष्ण बोलो राधा कृष्ण हरे राधा कृष्ण आज करे मारीला आज करे मारीला बड़बनले पीगिला गोवर्धन उधरिला ओ भ भ भ भ भ भ भ भ गोपाल कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण हरे राधा कृष्ण बोलो राधा कृष्ण बोलो राधा कृष्ण बोलो राधा कृष्ण बोलो राधा कृष्ण हरे राधा कृष्ण बोलो राधा कृष्ण हरे राधा कृष्ण बोलो राधा कृष्ण बोलो राधा कृष्ण गौलिया से घर जासी दही दूध लोनी खासी चाचा सुना भोगी सी चाचा सुना भोगी सी ओ थी 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 ओ थी 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 गोपाल कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण हरे राधा कृष्ण बोलो राधा कृष्ण हरे राधा कृष्ण बोलो राधा कृष्ण बोलो राधा कृष्ण बोलो राधा कृष्ण राधा कृष्ण बोलो राधा कृष्ण यमुना डोगी पीहता यमुना डोगी पीहता कालिय सर्पता थे नाचता से चाचा मता ओ यू 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 गोपाल कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण बोल राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण बोलो राधा कृष्ण हरे राधा कृष्ण बोलो राधा कृष्ण ऐसे तुझे पवाढ़े ओ ऐसे तुझे पवाढ़े वर्णिता जी वाटे घोटे विष्णुदास नामामले ओ विष्णुदास नामामले ओ यू 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 गोपाल कृष्ण नीलमेघ श्यामल रूपा गोपाला
नीलमेघ श्यामल रूपा गोपाल नित्यानंद स्वरूपा कृष्ण गोपाल देव देव देवकी बाला गोपाला देव देव देवकी बाला गोपाल वासुदेव वारी जनेता गोपाला शंकरादि सेवित चरणा गोपाला शंकरादि सेवित चरणा गोपाला शंख चक्र धरना स्वामी गोपाला रास लोले राधिका रमणा गोपाला राग रंग मुरली रसिका गोपाला प्रेम भक्त मंडल पाला गोपाला वृंदावन निकुंज लोला गोपाला हरे गोपाल 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 हरे गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल हरे गोपाल गोपाल हरे गोपाल गोपाल हरे गोपाल 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 हरे गोपाल गोपाल हरे गोपाल गोपाल हरे गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल हरे गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल हरे गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल हरे गोपाल 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 बोलो गोपाल गोपाल हरे 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 गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल हरे गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल हरे गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल हरे गोपाल गोपाल हरे गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल हरे गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल हरे 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 गोपाल गोपाल बोलो गोपाल 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 हरे गोपाल गोपाल हरे गोपाल 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 हरे गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल हरे गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल हरे गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल हरे गोपाल गोपाल हरे गोपाल 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 बोलो गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल हरे गोपाल 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 बोलो गोपाल 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 हरे गोपाल गोपाल हरे गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल हरे गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल हरे गोपाल गोपाल हरे गोपाल गोपाल हरे गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल बोलो गोपाल गोपाल हरे गोपाल गोपाल हरे गोपाल 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 बोलो गोपाल गोपाल हरे गोपाल 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 गोपाल
बोल गोपाल गोपाल, बोल गोपाल गोपाल, हरे गोपाल गोपाल, हरे गोपाल गोपाल, गोपाल गोपाल, हरे गोपाल गोपाल, गोपाल गोपाल गोपाल। गोपाल 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 गोपाल, हरे गोपाल गोपाल, हरे गोपाल गोपाल, गोपाल गोपाल, गोपाल गोपाल, हरे गोपाल गोपाल, बोलो गोपाल गोपाल, हरे गोपाल गोपाल, हरे गोपाल गोपाल, बोलो गोपाल गोपाल, बोलो गोपाल गोपाल, हरे गोपाल गोपाल, हरे गोपाल गोपाल। बोल वृंदावन विहारी लाल की पंढरीनाथ महाराज की राम कृष्ण हरि, 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 राम कृष्ण हरि। काल मेल नाम उच्चारिता नागी, काल मेल नाम उच्चारिता नागी, गोही पक्ष पाही उद्धरती, गोही पक्ष पाही उद्धरती, हरि राम कृष्ण हरि, 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 राम कृष्ण हरि। ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் இந்த பாரத தேசம் முழுக்க 32 வயசுக்குள்ள வந்து க்ஷேத்ராடனம் போய் எல்லா மதத்தையும் வந்து கண்டனம் பண்ணி நம்மளுடைய ஹிந்து தர்மத்தை ஹிந்து மதத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் பண்டரிபுரம் போயிருக்கிறதே வந்து இன்னைக்கு நம்ம இத்தனை அபங்கம் பாடுறோமே, இத்தனை அபங்கம் வந்து யாரை மங்களாசாசனம் பண்ணுறதுன்னா வந்து பாண்டுரங்கனை தான். அப்பேற்பட்ட பாண்டுரங்கனை வந்து முதல்ல மங்களாசாசனம் பண்ணதுங்கிறது ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியார். மகாயோக பீட்டே தட்டே பீமரத்யாகான்னு அவர் வந்து முதல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டுரங்கனுக்கு வந்து மங்களாசாசனம் பண்ணதுங்கிறது வந்து ஆதிசங்கர பகவத்பாதார். அப்படி வந்து முதல்ல அவர் மங்களாசாசனம் பண்ணணும்னா அவருக்கு ஏதாவது ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டிருக்கணும்னு பண்டரிபுரத்தில். நீ வந்து உண்மையான ஒரு பரபிரம்மம் தான், எல்லா யோகிகளும் வந்து உன்னை வந்து தியானம் பண்ணுறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு இருக்கா, அப்பேற்பட்ட வந்து அருவமாக இருக்கக்கூடிய நீ வந்து ஒரு இடத்துல வந்து உருவமாக இருக்குன்னா அது பண்டரிபுரம் மாத்திரமே அப்படின்னு தான் வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம். இப்படி வந்து நம்மளுடைய சனாதன மதமே வந்து பார்த்தீங்கன்னா பகவான ஒரு விக்கிரகமாகவும் பார்க்கலாம், விக்கிரகம் இல்லாமல் அவருக்கு எதிராக விக்கிரகம்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு மதம் தான் நம்மளுடைய சனாதன மதம்ங்கிறது. இப்படி வந்து அத்வைதத்தில் இருந்த ஆதிசங்கர பகவத்பாதால் எப்போ வந்து பகவான பாண்டுரங்கனை பார்த்தாரோ, உனக்கு வந்து ஒரு உருவம் உண்டுப்பா, அந்த உருவம் யாருன்னா நீ தான். பரபிரம்மத்துக்கு வந்து ஒரு உருவம் உண்டுன்னா
அது எப்படி இருக்குன்னா, இடுப்பில் கையை வச்சுன்னு பஜே பாண்டுரங்கம் அப்படின்னு வந்து அழகான ஒரு ஸ்லோகம். இதை வந்து அவர் அப்பேற்பட்ட ஒரு அத்வைத நிலையில் இருந்தக்கூடிய ஆதிசங்கர் பகவத் பாதால் ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டு தான் வந்து ஒரு பிரம்மம் வந்து பாண்டுரங்கனாக இருக்குன்னு சொல்கிறார். அவருக்கு எப்படி அந்த ஸ்பார்க் ஏற்பட்டதுன்னா, பண்டரிபுரத்தில் இன்றைக்கும் பார்த்தேன்னா ஒரு சிவன் கோவில் உண்டு. அவர் தான் வந்து பண்டரிபுரத்தினுடைய க்ஷேத்திரத்தினுடைய மூர்த்திங்கிறது இந்த பரமேஸ்வரன் தான். அப்படி ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் பண்டரிபுரம் போயிருக்கிறதே அந்த பரமேஸ்வரன் இருக்காரு, அந்த பண்டரிபுரம் க்ஷேத்திரத்தில் உள்ள பரமேஸ்வர மூர்த்தி ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு பாண்டுரங்கனை பற்றி வந்து 108 ஸ்லோகம் வந்து உபதேசமாக பண்ணுறார். அதுக்கு வந்து பண்டரி மகாத்மியம்னு பேர் அந்த கிரந்தத்துக்கு. அந்த பண்டரி மகாத்மியத்தில் பரமேஸ்வரன் வந்து ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு உபதேசம் பண்ணுறார். உபதேசம் பண்ணுறதே பாண்டுரங்கனே எனக்கு சொன்ன ஒரு விஷயந்தான்ப்பா உனக்கு நான் உபதேசம் பண்ணுறேன். பாண்டுரங்கன் வந்து எனக்கு ஒரு ரசமான ஒரு உபதேசத்தை பண்ணியிருக்கான். நாகம் திஷ்டாமி க்ஷீராப்தவ். பாண்டுரங்கன் சொல்கிறானா, நான் வந்து க்ஷீராப்தியிலையும் இல்லை. நாஸ்தி சூரியேந்து மண்டலே. சூரிய மண்டல மத்தியஸ்தனாக தான் வந்து எல்லா மகான்களும் சரி, எல்லா யோகிகளும் சரி, பகவானை வந்து தியானம் பண்ணுறதுங்கிறது வந்து சூரிய மண்டலத்துக்கு மத்தியத்தில் நடுப்புற வந்து பகவான் இருக்கிற மாதிரி மனசில் கற்பனை பண்ணிட்டு தியானம் பண்ணுவார். இப்படி வந்து நான் வந்து க்ஷீராப்தியிலையும் இல்லை, நாஸ்தி சூரியேந்து மண்டலே, சூரிய மண்டலத்துக்கு நடுப்பறையும் நான் இல்லைப்பா. அப்படி இருக்கிறதே பாண்டுரங்கா நீ எங்கே இருக்க அப்படின்னு இந்த பரமேஸ்வரன் திருப்பி பாண்டுரங்கன்ட்ட கேட்கறதே அதற்கு அவர் சொல்கிறார், மண்ணாம கீர்த்தனஸ்தானே. என்னுடைய நாமாவை எந்த இடத்துல வந்து கீர்த்தனம் பண்ணுறாலோ, அது பண்டரிபுரமாக இருந்தாலும் சரி, கோவிந்தபுரமாக இருந்தாலும் சரி, நங்கநல்லூராக இருந்தாலும் சரி, சவுகார்பேட்டாக இருந்தாலும் சரி, மண்ணாம கீர்த்தனஸ்தானே, என்னுடைய நாமாவை எந்த இடத்துல வந்து கீர்த்தனம் பண்ணுறாலோ தத்ர திஷ்டாமி சங்கரஹா அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு பாண்டுரங்கனே உபதேசம் பண்ணுறார். நான் வந்து என்னுடைய கீர்த்தனம் எந்த இடத்துல கானம் படுறதோ, எந்த இடத்துல என்னுடைய கீர்த்தனத்தை சொல்லிட்டு நாமத்தை சொல்லிண்டு பாடிண்டு ஆடுறாலோ அந்த இடத்துல வந்து இடுப்பில் கையை வச்சுன்னு நான் நின்றுடுறேன்ப்பா அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு பாண்டுரங்கன் உபதேசம் பண்ணதாக ஒரு கிரந்தமே இருக்குது. அந்த கிரந்தத்தை வந்து சங்கராச்சாரியார் நம்மளுடைய ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு பரமேஸ்வரனே உபதேசம் பண்ணி அப்படி வந்த ஒரு கிரந்தம் தான் இது. எதற்காக இப்போ சொல்கிறேன்னா, சில பக்தர்கள் வந்து எப்போ அபங்கம் வரும் எப்போ எழுந்துக்கலான்னு காத்துன்னு இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் வந்து நான் முதல்ல கொஞ்சம் பொறுமையாக பாடின்னு இருந்தேன். எல்லாரும் ஏந்துக்கிறதுக்கு முதல்ல நம்ம எழுந்துட்டு நம்ம மறந்து ஆடுறோம், பாடுறோம். நம்ம மாத்திரம் இல்லை, நம்ம கூட மண்ணாம கீர்த்தனஸ்தானேன்னு பாண்டுரங்கனே நம்ம பக்கத்தில் நிற்கிறார். அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணலை, என்னுடைய குருநாதர் வந்து உங்களுக்கு சொல்லலை, பரமேஸ்வரன்ட்ட பாண்டுரங்கனே சொன்னது. அது என்னுடைய நாமாவை எந்த இடத்துல கானம் பண்ணிட்டு ஆடுறாலோ, தன்னை மறந்து ஆடுறாலோ அந்த இடத்துல நானும் ஆடுறேன் அவா கூட அப்படின்னு. அதனால் நம்ம மாத்திரம் தனியாக ஆடலை, உங்களோட பாண்டுரங்கனும் சேர்ந்து ஆடுறாருன்னு உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்ன பாட்டு பாடிருக்கோம்? ராமகிருஷ்ண ஹரி. உங்களுக்கு கதை சொல்கிற ஒரு சுவாரஸ்யத்தில் நான் என்ன பாட்டு பாடிட்டு இருந்தேங்கிறதே மறந்துவிட்டேன். நான் ஏதோ ஒரு நாமாவளி பாடிட்டு இருந்தேன்னு நினச்சிட்டேன். ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் ஒரு அவகாசம் கொடுங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு மேலே அபங்கத்தை தொடருவோம். ஏன்னா மேலே அபங்கம் ஆரம்பிச்சிடுத்துனா வந்து மேலே 3/4 மணி நேரம் வந்து விறுவிறுன்னு அவாவா தன்னை மறந்து ஆடிண்டி பாடுறதுக்கு தான் இதுவாக இருக்கும். அதற்கு முன்னாடி வந்து முதல்லே நான் சொன்ன மாதிரி இந்த 1 வருஷ காலங்கள் வந்து குருநாதருடைய கிருபையினாலையும் பாண்டுரங்கனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் வந்து இந்த சண்டே பஜனை வந்து முடிஞ்சு இன்றைக்கி வந்து இந்த சண்டே சத்சங்க சீசன் 2ன்னு பேர் வச்சது நம்மளுடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார் தான். நீங்கள் புதுமையாக அதான் பண்ணுங்கோ. இப்படி பண்ணாதான் வந்து அவாவா வந்து சூப்பர் சிங்கராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சீசன் 2லாம் வந்துடுத்து. இப்போ சீசன் 9 போயின்னு இருக்கு. அதனால் நம்ம பஜனையில் நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சீசன் 2ன்னு ஆரம்பித்து இதில் வந்து நிறையா விஷயங்களை உள்ள புதுசாக கொண்டு வரலான்னு ஒரு பிளான் இருக்குது. அதில் முதல்ல ஒரு படியாக வந்து இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வந்து ஒரு எத்தனையோ தர்ம காரியங்கள் பண்ணிட்டு இருக்கார்.
அதில் வந்து நல்லோருக்கு விருது அப்படின்னு வந்து ஒரு அருமையான ஒரு கான்செப்டில் பெரிய ஒரு சாதனை பண்ணவாளுக்கும் அவளை வந்து கூப்பிட்டு மரியாதை பண்ணுறது அப்படின்றது ஒரு 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 அழகான ஒரு ஒரு நிகழ்ச்சியாக பண்ணிட்டு இருக்கார். அப்படி வந்து அவர்கிட்ட பேசுகிறதே சொன்னார், இதை நம்ம சண்டே சத்சங்களையும் கொண்டு வந்துடலாமா அப்படின்னார். பேஷாக கொண்டு வரலாம் சார் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது தான் சொன்னோம். அதற்கு வந்து நல்லோருக்கு விருதுங்கிறது தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ஏதாவது ஒரு சம்ஸ்கிருத பேர் சேர்த்தா ரொம்ப நன்னா இருக்கும்னு தோணித்து. அதுக்கப்புறம் தான் வந்து பரமபாகவதான் ஸ்மராமி அப்படின்னு ஒரு ஒரு டைட்டிலோட ஒரு 24 பேருக்கு நம்மளுடைய இந்த சண்டே சத்சங் பிரபாக் விட்ஸ்ரீஜி, விட்டல் ருக்மிணி சம்ஸ்தான், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எல்லாருமா சேர்ந்து இதை முடிவு பண்ணி குருநாதர்கிட்டையும் விண்ணப்பிச்சுட்டோம். அவரும் பண்ணுங்கோ அப்படின்னர். ஒரு 24 பேரை செலக்ட் பண்ணியிருக்கு. இந்த 24 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய குருநாதர் விட்டல்தாஸ் மகாராஜோட 30-35 வருஷ காலமாக குருநாதருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவாலாம் ஒரு 24 பேர். அவர்களை கூப்பிட்டு மாதம் 12 மாதங்கிறதுனால மாதத்துக்கு 2 பேர் அவளை கூப்பிட்டு அவளுக்கு நம்ம மரியாதை பண்ண போகிறதில்ல. அடுத்த ஜென்ரேஷனுக்கு இவர்கள்லாம் வந்து பரம பாகவதால் அண்ணா, அதாவது அண்ணாவோட ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறது நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுனால தான் வந்து இது மாதிரி ஒரு பரம பாகவதான் ஸ்மராமின்னு ஒரு ஒரு இன்னொரு ஆக்டிவிட்டியும் இதில் சேர்த்து இதை முதல்ல வந்து இந்த முதல்ல 2 பேருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறதேவே அப்பாவும் சரி குருநாதரும் சரி நம்ம எல்லாருமே முதல்ல நினச்சிட்டு இருந்தது வந்து நம்மளுடைய கிருஷ்ணமூர்த்தி பாகவதர். இவர் வந்து கிட்டுன்னான்னு நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம். யதார்த்தமாக சொல்லணும்னா இன்றைக்கி நாங்கள்லாம் இப்படி பாடுறோம், இப்படி ஹார்மோனியம் வாசிக்கிறோன்னா அவரை பார்த்து தான் நாங்கள் எல்லோரும் இன்ஸ்பயர் ஆகி ஹார்மோனியம் வாசிக்கிறது, பாடுறதும் அப்படி தான். இவர் வந்து கிட்டத்தட்ட 33 வருஷ காலமாக குருநாதரோடு இருந்துட்டுருக்கார். குருநாதர் கைங்கரியம் பண்ணிட்டு சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு சொல்லப்போனால் என்றைக்கு வந்து நாராயண ஹரி நாராயணன்னு அப்பா பஜனை ஆரம்பித்தாலோ அவர் பஜனை பண்ணுறதே அவருக்கு ஹார்மோனியம் வாசித்தது இவர் தான். குரு பக்தியில் ரொம்ப அபரிமிதமான ஒரு குரு பக்தி. அவருடைய குரு பக்தியை எடுத்துக்காட்டாக அவர் வந்து அவரே சுயமாக அவருடைய சம்பாத்தியத்தில் ஒரு கிரகம் கட்டியிருக்கார். அவருடைய ஊரில் அம்மாப்பேட்டைங்கிற ஊரில். அதற்கு அவர் என்ன வேணாலும் பேர் வச்சுருக்கலாம். அவள் அம்மா பேரை வச்சுருக்கலாம், அப்பா பேரை வச்சுருக்கலாம், ஏதாவது சுவாமி பேரை வச்சுருக்கலாம். அவர் வந்து அவருடைய வீட்டிற்கு பேரே வந்து விட்டலதாஸ் இல்லமோ விட்டலதாஸ் நிவாஸ்ன்னு அண்ணாவோட பேர் தான் இருக்கணும், குருநாதருடைய பேர் தான் இருக்கணும்னு அப்பேற்பட்ட ஒரு குரு பக்தி. அவரை முதல் மாதத்தில் அவரை மரியாதை பண்ணுவோம். இன்னொருத்தர் வந்து சாய் பிரகாஷ் பாகவதர், வரதராஜபுரம்னு திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமம். அங்கே வந்து நிறையா நிலம் அவருக்கு உண்டு, விவசாயம்லாம் பண்ணிட்டு இருந்தார். எதேர்ச்சியாக வந்து அண்ணா பஜனைக்கு வந்திருக்கிறதே வந்து நீ என் கூட வந்துடுறியான்னு கூப்பிட்டார். அப்படியே எல்லாத்தையும் தியாகம் பண்ணார். ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் செஃப்பாக இருந்தார் அவர். அப்போவே வந்து அவருக்கு 25,000 30,000, நான் சொல்கிறது ஒரு 25-28 வருஷத்துக்கு முன்னாடி 35,000 40,000 அவருக்கு மாதம் சம்பளம் இருந்தது. அதை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு அண்ணா என்னை கூப்பிட்டுட்டார். அப்போ கோவிந்தபுரம் கூட கிடையாது, வடகுடி கிராமம்தான். எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு அண்ணாவுக்கு கைங்கரியம் பண்ணணும்னே வந்து அண்ணா கூட இருந்துட்டு இருக்கார். அன்னிலேருந்து ஆரம்பித்து இன்னி பரியந்தம் நம்ம ஆசிரமத்தில் ஒரு காரியத்தையும் பார்த்துக்கிறது இவர் தான். இவருக்கு வந்து சொல்லப்போனால் கல்யாணம் பண்ணி வச்சதும் அண்ணா தான். இவர் வந்து அண்ணாவுக்கு முக்கியமாக மிருதங்கம் வாசிச்சுட்டு இருக்கார். அண்ணா பல இடத்துல வந்து சொல்லுவா, இவர் இருக்கிறதே சொல்ல மாட்டார். இவர் இல்லாத இருக்கிறதே யாராவது புதுசாக ஒருத்தர் மிருதங்கம் வாசிக்க வந்தால் அவர் சொன்னார், என் கையை பார்த்துன்னு வாசி அப்படின்னு சொல்லுவார். புதுசாக யாராவது வாசிக்க வந்தா அப்போ திரும்பி பார்த்துட்டு சொல்லுவாள், சாய் இல்லைன்னு தெரியறது அப்படிம்பர். அதற்கு காரணம் அவரே சொல்லுவார், நான் எப்படி பாடுறேன், எந்த இடத்துல எப்படி பாடுறேங்கிறது கரெக்டாக புரிஞ்சுட்டு வாசிக்கிறது சாய் மாத்திரம்தான் அப்படின்னு இவரை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்லுவார். யாராவது ஒருத்தர் பஜனையில் அதாவது இந்த ஒரு லைவாக கேட்குறதே எந்த ஒரு கோஷில் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும் ரிதம். அதற்கப்புறம் வந்து போட்டுட்டு கேட்டோம், ரெக்கார்டிங் கேட்குறதே தான் வந்து மிருதங்கம் ஜாஸ்தியாக இருக்கும், டோல்கி ஜாஸ்தியாக இருக்கும், ஹார்மோனியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
வாங்கி பாடுறவா வாய்ஸை வந்து எல்லாத்தையும் டாமினேட் பண்ணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் திருப்பி கேட்குறதேவும் ஸ்ராவியமாக இருக்கிறது, மிருதங்கத்தினுடைய வாத்தியம் ரொம்ப ஸ்ராவியமாக இருக்கிறதுன்னு நம்மளுடைய சாய் வாசிச்சா தான் இருக்குன்னு அப்பா சொல்லிகிட்டே இருப்பார். இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதவே வந்து அவர் என்ன சொல்லிட்டார், உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், இன்னும் 20 நாளில் கல்யாணம்னர். இவர் நாங்கள்லாம் பூரி கிளம்பின்னு இருக்கோம், பூரி ஜெகநாத க்ஷேத்திரத்துக்கு 2000. அப்போ வந்து நாங்கள் கிளம்பின்னு இருக்கிறதே வந்து 20 நாளில் உனக்கு கல்யாணம் அப்படின்னர். இவர் யார் பொண்ணுன்னு கேட்கவே இல்லை. இவர் கேட்கல. இவருக்கு ஒரு பொண்ணு பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் உனக்கு ஒரு பையன் பார்த்துருக்கேன்னர். அந்த மாமியாவது கேட்கணுமோ யார் மாப்பிள்ளைன்னு, அவளும் கேட்கல. அண்ணா என்ன சொல்லிட்டாலோ அதுதான் கேட்கணும்னு அந்த குடும்பமே. அதனால் அண்ணா என்ன பண்ணிட்டார், அப்பா என்ன பண்ணிட்டார்னா வந்து இப்படி வந்து இவ்வளோ சத்தாக இருக்கிறவர் வெளில போகக்கூடாதுன்னு தன்னுடைய மச்சினியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். என்னுடைய சித்தப்பா தான் அவர், எங்கள் அம்மாவுடைய தங்கையை தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். அதனால் வந்து ஆசிரமத்திலே தங்கி அவர் மாத்திரம் பக்தி பண்ணுறது இல்லாமல் அவருடைய 2 குழந்தைகள், இங்கே நந்துன்னு ஒரு பையன், ராஜகோபால்னு ஒரு பையன் வந்திருக்கான். இவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷ காலமாக நம்மளுடைய ஆசிரமத்தில் வந்து ஹரிபாட் அப்படின்னு நம்ம ஊரில் சாயங்கால காலத்தில் எப்படி வந்து சகஸ்ரநாமம் சொல்லுவோமோ அது மாதிரி பண்டரிபுர க்ஷேத்திரம், மகாராஷ்டிரா க்ஷேத்திரத்தில் ஹரிபாட் பாடுவாள். இந்த 2 குழந்தைகள் வந்து 15 வருஷ காலங்களாக நம்ம சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இவன் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வேலைக்கு போகிற, அவன் வந்து ஆடிட்டர் ஆக போகிற. இப்போ அவர் குடும்பமே ஆசிரமத்துக்குன்னு கைங்கரியம் பண்ணிட்டு இவர் அண்ணாக்கு வாசிக்கிறது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய சித்தி அவளை பற்றியும் ஒரு நிமிஷம் சொல்லணும். அவர்கள் வந்து எந்த மழை பெஞ்சாலும் சரி, கரண்ட்டு போனாலும் சரி, ஃபோனில் டார்ச் லைட்டை வச்சுட்டு அன்னைக்கு சுவாமிக்கு போடுற மாலை வந்து இவர்கள் கோக்கிறது தான். வெளியிலேருந்து மாலை வாங்கி சாத்த மாட்டோம். இவன் கைகள்னால் கோத்து சுவாமிக்கு வந்து மாலை சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக இவர்கள்லாம் குடும்பத்தோட அண்ணா சொல்லிட்டாருங்கிறதுனால வந்து எல்லாரும் குடும்பமாக இந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவா. இது மாதிரி உள்ளவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு மரியாதைன்னு கிடையாது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இது மாதிரி தயாராகணும், பாண்டவனுக்கு பண்ணுறதுக்கு தயாராகணும், குருநாதர் பண்ணுறதுக்கு தயாராகணும்னு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக இவா இருக்கா. அதனால தான் இதனுடைய பட்டம் பேரே வந்து பரம பாகவதான் ஸ்மராமி. அது மாதிரி நம்மளும் பரம பாகவதாலாக மாறணும், இருக்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். அவளுக்கு இந்த அவார்டை உங்கள் கையால் கொடுத்துடலாம். நீங்க தான் அறிவித்தது சொல்லணும். புலா புண்டலி கவரதா, ஜெய் சத்குரு மகாராஜ் கி. சார் இங்கே பாருங்க சார். எல்லாருக்கும் நமஸ்காரம். நாமசங்கீர்த்தன பிரவாகத்தை நம்ம எல்லோரையும் மூழ்கடிச்சுன்னு இருக்கு. இந்த நேரத்தில் நமக்கு பெரிய பாக்கியம், நமக்கு இன்றைக்கி பிரத்யக்ஷ பண்டரிபுரம் எதுனா கோவிந்தபுரம் தான். அண்ணா, நான் அரசியல் சொல்ல வரல, இந்த மாதிரியா வாரிசுகள்லாம் நமக்கு நிறைய வரணும். எவ்வளோ ஆச்சரியமாக நாமசங்கீர்த்தனம். ஏன்னா நாங்கள் தியாகராஜர் நாடகம் வந்து நாமசங்கீர்த்தனத்தினால் இன்றைக்கி கலியுகத்தில் நமக்கு முக்கியமானது நாமசங்கீர்த்தனம் தான். அதுதான் புண்ணியத்தை அழகாக சொன்னார் அவர். காலம் தேசம் இந்த இடத்துல இந்த நேரத்தில் இப்போ தான் நாம் நாமசங்கீர்த்தனம் பண்ணணும், இப்போ தான் பகவானுடைய நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ நினைக்கிறதோ, படுத்துருந்தால் கூட தூங்குற போது கூட சொல்லிகிட்டு இருக்கலாம்ங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு விஷயத்தில் எனக்கு ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடச்சிது. தேங்க்ஸ் டு என்னை சீஃப் கெஸ்ட்டுன்னு பத்திரிகையில் போட்டிருந்தார் முரளி சார். நான் சீஃப் கெஸ்ட்டுகளில் இந்த 2 முரளி ஃபேமிலியிலே நான் ஒரு உறுப்பினர். அதனால் நானும் ஒரு ஹோஸ்ட்டு தான், கெஸ்ட்டு கிடையாது. இதில் நம்ம முரளி, ரமணி முரளி வந்து திடீர்னு துபாய்க்கு போகிறதுனால எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், என் சார்பாக நீ அந்த மேடையில் போய் இருக்கணும் அப்படின்னு. இங்கே வந்தேன். இங்கே பார்த்தா நம்ம முரளி சார், 2 முரளி ஃபேமிலியிலே நான் ஒரு உறுப்பினர். அந்த வகையில் தான் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன்.
எனக்கு ஒரு பெரிய புண்ணியம் கிடைத்திருக்கிறது. என்னை மறந்து நான் என்னுடைய கைத்தட்டி நானும் நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு. அந்த நாம சங்கீர்த்தனம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே நான் தியாகராஜர் ட்ராமா பண்ண பிறகு தான் எங்களுக்கே ஒரு பெரிய ஈடுபாடு. இந்த மேடையில் இந்த அரங்கத்தில் அவர் சொன்னார், அவள் ஃபேமிலியில் எல்லாரும் இங்கே வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. தியாகராஜர் நாடகம் கிட்டத்தட்ட 180 ஷோவில் 12 ஷோ இங்கே பண்ணியிருக்கோம். இந்த மேடையில் நாம சங்கீர்த்தனம் பண்ணுற மாதிரி ஒரு வேஷம் போட்டு தியாகராஜராக நடித்ததில் உலகம் முழுக்க போயிட்டு வந்திருக்கேன் 180 ஷோ பண்ணி. அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் எவ்வளோ பெருமையாக நமக்கு கொடுக்கும். அந்த ட்ராமாவில் ஒரு டைலாக், இன்ஃபேக்ட் இந்த நாடகத்தை பார்த்தவா அத்தனை பேர் இங்கே இருக்கேள், நீங்கள் எல்லாரும் மொத்த டைலாக்கும் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளோ தூரம் பார்த்துருக்கேள். தியாகராஜருடைய பொண்ணு வந்து அவர்கிட்ட கேட்பா, அப்பா சங்கீர்த்தனத்துக்கு நாம சங்கீர்த்தனத்துக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு டைலாக் கேட்பா. அப்போது தியாகராஜ சுவாமிகள் சொல்லுவார், சங்கீர்த்தனம்ங்கிறது கீர்த்தனம்ங்கிறது ஆரம்ப நிலை, அப்போ தான் கற்றுக்கிறது, சங்கீதம் கற்றுக்கிறது. சங்கீர்த்தனம்னு நன்னா சிக்ஷை பற்றினு இது மாதிரியே மேடையில் பிரமாதமாக பாடுறது. நாம சங்கீர்த்தனம்னா அப்படின்னா கற்றுக்கவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம், பகவான் நாமாவை சொல்லணும்னு மனசில் நினச்சி மனசை விட்டு பாடுறோம் பாருங்கள், அதுதான் இந்த உலகத்தை புண்ணியத்தை சேர்க்கணும். அந்த புண்ணியத்தை நமக்கு தனாடி 2 மணி நேரமாக நமக்கெல்லாம் சேர்த்துன்னு இருக்க அந்த மகானுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து எனக்கு இந்த பெரிய வாய்ப்பில் எனக்கு கொடுத்த முரளி சார், இன்றைக்கி சென்னையில் எங்கெங்கே ஆன்மீக நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துட்டுருக்கோ ஒரு 10 இடத்துல மினிமம் சிட்டியில் எதாவது நடந்துட்டுருக்கும். சில முக்கியமான நாட்களில் 365 400 கூட நடக்கும். தினம் ஒரு 10 இடத்துல அங்கங்கே பகவானுடைய நாமாவை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்க முரளிக்கு நாம் எல்லோரும் அந்த குடும்பம் நன்னா இருக்கணும், அழகாக அதை கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்க நம்ம பூர்ணிமா, அவருக்கும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் நிறைய தொடரணும். நம்ம கோவிந்தபுரத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை இருக்குது. பெரியவாக்கிட்டே பேசியிருக்கேன், அண்ணாக்கிட்டே பேசியிருக்கேன். அந்த தியாகராஜர் ட்ராமா நாங்கள் எல்லா இடத்துலையும் போட்டிருக்கோம். அண்ணா ஒரு தடவை பிரார்த்தித்தேன், கும்பகோணத்தில் ட்ராமா போடுற போது அப்பா அவள் கேரளா கிளம்பின்னு இருந்தா, அடுத்த முறை அங்கெல்லாம் என்ன நம்ம கோவிந்தபுரத்துலேயே வந்து தியாகராஜர் ட்ராமா மேடையத்தலாம்னு சொன்னால் அந்த பாக்கியமும் கிடைக்கணும்னு உங்கள் மூலமாக அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சிருக்கேன் அத்தனை பேருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கு. அடுத்தது நாங்கள் சங்கீத மும்மூர்த்திகள்ன்ற நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ரமணி முரளி அம்மா வந்திருக்கா, நம்ம சரோஜாம்மா இருக்கா, எங்கள் கூட அந்த குடும்பத்தில் நான் ஒரு மூத்த பிள்ளையை ஆகிட்டேன். இப்போ இங்கே தியாகராஜரால் சங்கீத மும்மூர்த்திகள்னு நாடகம் ஜனவரி 9ஆம் தேதி அரங்கேற்றம் பண்ணுறோம். இங்கே அநேகமாக 18ஆம் தேதி இருக்கும். நீங்கள் எல்லோரும் அந்த நாடகம் வெற்றி அடையணும்னு வாழ்த்தணும்னு இந்த அக்கேஷனில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து. என்ன எனக்குலாம் ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ராம சர்வதோஷ ஹரண ஜன ஜீவதாரண ஹரி ஜன ஜீவதாரண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ஞானதேவ சாங்க ஜாலா நாம பாठ ஞானதேவ சாங்க ஜாலா நாம பாठ पूर्वजा वैकुंठ मार्ग सोपा पूर्वजा वैकुंठ मार्ग सोपा राम ज्ञानदेव सांग झाला नाम पाठ ज्ञानदेव सांग झाला नाम पाठ
मार्ग सोपा पूर्वज वैकुंठ मार्ग सोपा राम कृष्ण हरि 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 राम कृष्ण हरि देखिला देखिला योगी आंचरावो देखिला देखिला योगी आंचरावो विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा ओहो विठ्ठल 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 पांडुरंगा देखिला देखिला योगी आंचरावो रखुमा देवीचा हो पंढरीचा रखुमा देवीचा हो पंढरीचा पुंडलिकासाठी युगे कवीस पुंडलिकासाठी युगे कवीस युगे 28 युगे 28 तरुणी बालवेशा विवादनी तरुणी बालवेशा विवादनी ओहो देखिला देखिला योगी आंचरावो विठ्ठल 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 पांडुरंगा பாதி பேர் ஏந்துட்டா சில பேர் வந்து சைடில் ஸ்டெப்பு போட்டுன்னு ஆடின்னு இருக்கா பாதி பேர் நடுப்புற ஆடின்னு இருக்கா அதனால் வந்து நடுப்புற நம்ம பாடாமல் தாளம் போடாமல் அப்படியே உட்காந்துட்டுலான்னு நினைக்காதீங்க நீங்கள்லாம் பாடி தாளம் போடுற வரைக்கும் நான் பாடிகிட்டே தான் இருப்பேன் ஒன்று பாடுங்கோ இல்லாட்டி ஆடுங்கோ ரெண்டுத்தில் ஒரே ஆப்ஷன் தான் நம்ம ஒரு மொபைல் ஃபோனில் ஏதாவது ஒரு ஆப்லாம் டவுன்லோட் பண்ணோன்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நாங்கள் சொல்ல மாட்டோம் எழுதியிருக்கல நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் சொல்லுவோம் வந்திருக்கிறவா எல்லாரும் எழுந்துட்டு ஆடணும் உள்ளே வந்தால் எழுந்துட்டு ஆடினா தான் வெளில போகலாம் அது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் அதனால் நீங்களே விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா गाई गोपाल बसे वैष्णव जमेला गाई गोपाल बसे वैष्णव जमेला वैष्णव जमेला वैष्णव जमेला ओहो गाई गोपाल बसे वैष्णव जमेला नचती गोपाल विठल चंदे नाचती गोपाल विठल चंदे ओह
नजति 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 हरि नजति 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 विठल 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 पांडुरंगा नाचती गोपाल विठल चंदे ओहो देखिला देखिला योगी आचरावो देखिला देखिला योगी आचरावो चौकमेला देते वती तो चरण चौकमेला देते वती तो चरण मलती तो चरण मलती तो चरण काली लोटांगनी महाद्वारी काली लोटांगनी महाद्वारी बोला विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठला 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 विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा 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 बोल विठल विठल पांडुरंगा बोल विठल विठल पांडुरंगा बोल विठल विठल पांडुरंगा विठल विठल पांडुरंगा अरे विठल विठल पांडुरंगा विठल विठल पांडुरंगा विठल विठल पांडुरंगा बोल 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 विठल विठल पांडुरंगा तू माझी माऊली पांडुरंग 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 तू माझी माऊली तू माझी माऊली मी तुझे ले करू बाजी प्रेम पांडा विठाबाई बाजी प्रेम पांडा पांडुरंगा तू माझी माऊली पांडुरंग 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 पांडुरंग
माझी गावली मी तुझे बासरू, तू माझी गावली मी तुझे बासरू, नको पण चोरू विठाबाई, नको पण चोरू विठाबाई, तू माझी माऊली, पांडुरंग 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 तू माझी हरिणी मी तुझे पाडस, माझी हरिणी मी तुझे पाडस, कोणी भवपाश पांडुरंगा, कोणी भवपाश विठाबाई, तू माझी माऊली, पांडुरंग 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 नामा मने होसी भक्तीचा वल्लभ, नामा मने होसी भक्तीचा वल्लभ, मागे पुढे उभा सांभाळीसी, तू माझी माऊली, पांडुरंग 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 पांडुरंग
पंढरीनाथ महाराज की मंगलम रूपिणी रमणाय पंढरीनाथ महाराज की, सद्गुरु महाराज की, समस्त संत मंडली की, आंजनेय मूर्ति की. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.